ஆகத்து 17 பல பேருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆகத்து 17 அவங்களுக்கே ஆபத்து. அந்த உட்கார வச்சு பூ போடுறது அதெல்லாம் எந்த டைரக்டர் தான் பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரியல. என்ன தான் ஆச்சு இவர்களுக்கு இன்னும் ஒரு விளம்பரம் வரல, அந்த மாதிரி தான் கேட்கணும் பொழுது. பெருசாகவே நாங்கள் இருப்போம் அப்படின்னா அது நடக்காது. ஒரு பெயர் ஒரு காலத்தில் ஃபயராக இருக்கும். அந்த ஃபயர் எத்தனை நாளைக்கு எரியும்? கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கறிக்கட்டையாக வருது தான் இயற்கையின் விதி. எப்படி எண்ணெய் வந்து மேலே உழவு அந்த அஞ்சலி செலுத்துவதற்கு கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு தடுத்தாங்களோ, ரத்தனம் ஐயாவுக்கு அதுக்கு முன்னாண்டு கவுண்டர் சாதி வரையும் ரத்தனமே வெளியே அஞ்சலி செலுத்த வராது. அந்த ஆளுக்கான பாவம் எல்லாத்தையும் பண்ணாரு. திடீர் பாசமா யாரை சொல்றாரு? இந்த ரஞ்சித் மாதிரி ஆளுங்க திடீர் பாசம் ஏன் வரக்கூடாதா? பொதுவாகவே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அரசியலில் வந்து ஒரு தடுமாற்றம் வந்துச்சு. சோசியல் மீடியாக்களில் நாம் தமிழர் தம்பிகள் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இதெல்லாம் எதையோ கொடுத்து எதையோ புண்ணாக்கிற கதையா? இன்றைக்கு ஒரு மனிதன் மீது ஒரு மனிதன் அக்கறை கொள்வதற்கு மனித நேயம் தான் தேவை, சொந்த சாதி தேவையில்லை. இப்போ நீங்கள் கல்யாண வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக நான் தான் இருக்கேன், சாவு வீடாக இருந்தாலும் குணமாக நான் தான் இருக்குன்றது தான் திராவிட அரசு. யார் பறையன் அப்படின்னு கேட்டால் நான் தான் பறையன்னு சொல்லி, இதுதான் அந்த சமூக விடுதலை. தலித்துன்னு ஒருத்தன் வந்து ஒரு போஸ்ட் போட முடியும், போட்ட கண்ணாமன்னு பேசுகிறாங்க. எல்லாருமே மொக்கைகள், நாங்கள் மட்டுமே சார்புன்னு சொல்கிற ஒரே நபர் விடுதலை சிறுத்தைகள் அந்த திருமாவளவன். நம்ம பேசின பேச்சுக்கு நேரம் பல இடங்களில் குடிசைகள் எரிஞ்சிருக்கணும், பல பேருக்கு வந்து நம்ம 1-2 பேருக்கு வீர வணக்கம் போட்டிருக்கணும், ஒன்றுமே நடக்கலையா? பறையருக்கான இடஒதுக்கீடு ஒரு 12% கேட்போமா? நிற்கிறீங்களா? குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அண்மைன்னு சொல்ல முடியாது, ஆகத்து 17 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களோட பிறந்த நாள் விழா. அங்கே வந்து பல உரைகள் நடந்தது. அதில் முக்கியமான உரை உங்ககிட்ட நான் வந்து கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னென்னா, திரு வன்னியரசு அவர்கள் பேசிய பல வார்த்தைகள் ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது தலித் மக்கள் மீதான அன்பை புதிதாக வந்து மற்றவங்களாம் காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இது மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாரு? அப்படி இல்லாத பட்சத்துக்கு தலித் மக்கள் மீது யார் அக்கறையும் அன்பும் உரிமையும் காட்டணும்? சிக்கலான கேள்வி தான் அது. ஆகத்து 17 பல பேருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆகத்து 17 அவங்களுக்கே ஆபத்து. அப்படியாகி அந்த கவிதை விஷயம் பார்த்தோம், அப்புறம் அந்த உட்கார வச்சு பூ போடுறது, இதெல்லாம் எந்த டைரக்டர் தான் பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரில. இனி இணையதளத்தை திறந்தோம்னா இந்த பிள்ளைங்க வயசுக்கு வந்த பாட்டை போட்டு ரொம்ப இவங்களும் ரொம்ப ஒரு மாதிரியாக பண்ணுறாங்க. அது எப்படின்னு தெரியல. அந்த மாதிரி இந்த அதாவதுங்க, ஒரு பிறந்த நாளில் ஒரு கவியரங்க வைக்கிறோம், அண்ணன் மானே தேனே பொன்மானே, அப்படியா இப்படி அண்ணன் அப்படி அண்ணன் இப்படி, அது இயற்கை. சரி, அது கருணாநிதி அதைத்தான் பண்ணுவார், இவரோட குரு. அவங்க கூட யாரையும் அந்த மாதிரி ஓப்பனாக திட்ட மாட்டாங்க. ஒரு ஸ்லேடையாக ஒன்றா 1-2 வார்த்தைகள் வந்து இவரை மிகைப்படுத்துவதற்கு இன்னொருவரை சிறுமைப்படுத்துவாங்களே, அதாவது சிறுமைன்னு கூட சொல்ல முடியாது, இவரை மிகைப்படுத்த இன்னொருவரை குறைத்து கூட காட்டுவாங்க. இந்த மாதிரி ஓப்பன் டாக் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பதிலாக அவங்க கணவர் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு பம்புற மாதிரிலாம் நிகழ்ச்சி நடந்து இன்றைக்கி வந்து பிரச்சனை பண்ணி, இல்லை அதாவது இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து என்ன தான் ஆச்சு இவர்களுக்கு இன்னும் ஒரு விளம்பரம் வரல, அந்த மாதிரி தான் கேட்கணும் பொழுது. காலையிலேருந்து நான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன், இதை சொல்லிடுறேன். காலையிலேருந்து நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தர் வந்து ஒரு தவறை பண்ணியிருக்கான். அந்த தவறுக்குரிய தண்டனையை வந்து அவன் அனுபவிச்சுட்டு போகிறான் வரான். உடனே நாம் தமிழர் கட்சியை வந்து இந்த மாதிரி பாலியல் கட்சி அப்படின்னு இவனுங்க ட்ரெண்ட் பண்ணாங்க. நான் இப்போ கூட மத்தியானம் கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், ஐயோ அதை போய் கலர்றீங்க, அப்புறம் நீங்கள் கலரா அவங்க கலரா என்னையா கருமோ அப்படின்னு சொன்னால், இப்போ 2 மணி நேரமாக இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு ட்ரெண்ட் பண்ணுறாங்களா? ரைட்டு. நீங்கள் பொதுவாக பாருங்கள், அரசியல் தலைவர்கள் வெளியில் ஒன்று பேசுவோம், பின்னாடி ஒன்று இருக்கோம், இது உண்மைதான். ஆனால் இந்த மாதிரியான பெண்கள் விஷயத்தில் அவர் அதை பண்ணார், இவர் இதை பண்ணார், அவர் அதை பண்ணார், இதை பண்ணாருன்னா அரசியலில் ஈடுபடுற பெண்களே அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பொது புத்தியில் ஒரு மைண்ட் செட் வந்துடும்ல. இப்போ நீங்கள் அண்ணா காலத்துலேருந்து பெரியார் காலத்துலேருந்து அரசியல்வாதிகள்னாலே கொஞ்சம்
அப்படி இப்படி தான் இருப்பாங்கன்றது எதேச்சியான உண்மை. பல பேர் மேலே பல விஷயங்கள் வந்து வெளியில் வருது. அதை கண்ணும் காணாமல் அதை போகணும். அதை வந்து ஒருத்தரை வந்து சீமான் அவர்களை நம்ம வந்து குறை சொல்லணுன்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ நம்ம சுபவி சொன்னார்ல, விஜயலட்சுமி பற்றி பேசணும் அப்படின்னு, அந்த மாதிரி தரம் தாழ்ந்து இன்றைக்கு ஏன் இந்த அரசியல் போயிடுச்சுன்னு தெரியல. பொதுவாகவே வன்னியரசை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தோழர் தான். ஆரம்ப காலத்திலிருந்து கஷ்டப்பட்டவர். இடையில அவரை கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தாங்க. போன பிறந்த நாளில் கூட அவரை ஒன்றும் பெருசாக மேடை ஏற்ற விடலை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தடவை அந்த முக்கிய பொறுப்புகளை அவருக்கு கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா, தலைமையோட போக்கு எப்படி இருக்கும், அந்த போக்குக்கு ஒத்து போன மாதிரி போனால் தானே தலைமை மகிழும். அதால் இந்த விஷயங்கள் எல்லாமே தலைவரோட மனசில் இருந்ததை விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ இவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் தான் நான் பார்க்குறேன். இப்போது அவர் சொல்லியிருக்காரு, இது விடுதலை சிறுத்தைகள் கருத்து தான். தலித்துகள் மீது யார் திடீர்னு அக்கறை காட்டுறாங்கன்னா, ஒரு செல், அதாவது இப்படி சொன்னால் இப்படி எங்கள் தத்துவத்தை சொன்னால், பெரியது சிறியதாவதும் சிறியது பெரியதாவதும் இயற்கையின் நீதி. பெருசாகவே நாங்கள் இருப்போம் அப்படின்னா அது நடக்காது. நீங்கள் ஐயா இளைய பெருமாள்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி தலைவராக இருந்தார். அவர் ஆய்வு பண்ணி இந்திரா காந்தி காலத்தில் அவர் 4 வருடங்கள் இந்தியா முழுக்க ஆய்வு பண்ணி அவர் வந்து ஒரு 25 பரிந்துரைகளை அரசாங்கத்துக்கு கொடுக்குறாரு. அதான் இளைய பெருமாள் கமிட்டி அறிக்கைன்னா, அந்த அறிக்கையை இன்னும் முழுசாக இவங்க வெளியிலன்னு வச்சுங்க, வெளியிட்டு இருந்தாங்கன்னா அந்த சமூகம் எங்கேயோ போயிருக்கும். அதில் முக்கியமான 2 விஷயங்கள் வந்து இந்த சப்ளான், இப்போ இந்த சிறப்பு உட்கூறு திட்டம், எஸ்சிக்கு தனியாக பட்ஜெட் போடுறாங்க இல்லையா, அதுவும் எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்டும் அந்த 25ல் 2. சப்ளான் வந்து இந்த இன்பேலன்ஸ் இருக்குது, இந்த இன்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் தூக்கி விட்டோம்னா சமூகத்தில் ஒரு அமைதி வந்துடும். இந்த மாதிரிலாம் அவர் சொன்னது தான் இன்றைக்கி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருன்னு வச்சுங்க. அப்பேற்பட்ட இளைய பெருமாள் அவர்களை இளைய பெருமாள் அப்படின்னு சொன்னால் அடி விடும். கடலூர் மாவட்டங்களில் இளைய பெருமாள்னு பேரை சொல்லிட்டு அடி விடும். ஐயா எல்இபின்னு சொல்லணும், இல்லை ஐயான்னு சொல்லணும். இப்படி சொன்னால் தான் வந்து ஜனங்க விடுவாங்க. அப்பேற்பட்ட இளைய பெருமாள், அவ்வளவு சிறப்பான பல விஷயங்களை செய்த இளைய பெருமாள் அங்கே இங்கேன்னு அப்படியே அவருடைய செயல்பாடுகள் வந்து குன்றுகிற போது பல விஷயங்கள் நடந்து கடைசியில் ஐயா வந்து காலமானார்னு வைங்களேன். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு பெயர் ஒரு காலத்தில் ஃபயராக இருக்கும். அந்த ஃபயர் எத்தனை நாளைக்கு எரியும்? கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கறிக்கட்டையாக வருது தான் இயற்கையின் விதி. அதால் நாங்கள் மட்டுமே இந்த சமூகத்துக்கான அத்தாரிட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. இதற்கு ஒரு உதாரணம், இப்போ வந்து இந்த எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி வழக்குகள், திண்ணியமாக இருக்கட்டும், அம்மாசி வேலுவாக இருக்கட்டும், மேலவளவாக இருக்கட்டும், வந்து கண்ணகி முருகேசன் வழக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வழக்குகளும் ஆல்மோஸ்ட் 100 வழக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு பொதுவாக குறிப்பாக பறையர் சமூகத்துக்கு எதிராக நடந்திருக்குதுன்னா அதில் 95 வழக்கில் வந்து ஐயா ரத்னம் ஐயா தான் ஆஜராகி வாதாடி இருப்பார். சரி, மேலவளவு கொலை வழக்கெல்லாம் அவர் தன் உயிரை பணைய வச்சு மதுரை மாவட்டத்திலேருந்து பக்கத்து மாவட்டத்துக்கு மாற்றில வழக்கை நடத்தி முடித்தாருங்க. அந்த ரத்னம் ஐயா மேலே ஒரு பிசிஆர் கொடுக்கப்பட்டது. எது பிசிஆர்? அவர் இல்லையே, யார் கொடுத்தது? யாரும் கொடுக்கல, விடுதலை சிறுத்தைக்கு தான் கொடுத்தாங்க. சிறப்பு. ரத்னம் ஐயா ஆஃபீஸ் வந்து பாரிஸில் இருக்குது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கே போய் காத்து கிடப்போம் அவர் கோர்ட்டை முடிச்சுட்டு வர்றதுக்கு. டி நகரில் வந்து ஒரு மேன்ஷனில் தங்கியிருந்தார். ஏதாவது டாக்குமெண்ட் கொடுக்கலாம் அவர்கிட்ட பேசுகிறேன்னா அப்போ ஃபோன் பெரும்பாலும் இருக்காது, அவருக்கு ஃபோனும் பண்ண மாட்டோம், ஏன்னா கோர்ட்டில் வீட்டில் இருப்பாருன்னு. போய் அதை தேவையேன்னு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தாலும் அவர்கிட்ட பேசுவோம். அவர் பேசுறதுக்கு ஏற்று பேச மாட்டோம். இது ஒன்று சொல்கிறாருன்னு வச்சுங்க, இல்லைங்க இது இப்படிங்க அப்படிங்கன்னு நேரடியாக சொல்ல மாட்டோம். அப்படியே பக்குவமாக பம்மி, ஐயா இந்த விஷயத்தில் இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னா, அப்படியா அப்படின்வார். அப்போது அப்படி பம்மி கொண்டு இருந்த நாங்கள் ஒரு காலத்தில் அவர் மேலேயே பிசிஆர் வழக்கு கொடுத்தோம். எப்படி என்னை வந்து மேலவளவு அந்த அஞ்சலி செலுத்துவதற்கு கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு தடுத்தாங்களோ, அதான் அந்த வசனம்லாம் பேசுனாங்களே, பறையணி அவனா சொல்லி வந்து சேரிக்குள்ளே வந்தானா செருப்பால் எடுத்து விரட்டுங்கள அந்த நாய்களினார, அந்த மாதிரி ரத்னம் ஐயாவுக்கு அதுக்கு முன்னாண்டு அவர் வந்து அஞ்சலி செலுத்த வராருங்க.
சாதி வெறியன், கவுண்டர் சாதி வெறியன் ரத்தனமே வெளியே போ, அஞ்சலி செலுத்த வராத. யோ, அந்த ஆளு தானேயா பாவம் எல்லாத்தையும் பண்ணார். அடுத்த ஆண்டு அதே மாதிரி ரத்தனம் ஐயா வரக்கூடாது, அதாவது நான் போன ஆண்டு மறைச்சாங்கல்ல, அதே மாதிரி ரத்தனம் ஐயாவையும் மறிக்கிறாங்க. அவர் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறார். போனவுடனே நீதிபதிகள் மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு அழகான தீர்ப்பை சொன்னாங்க. மேலவலு முருகேசன் அந்த நினைவிடத்தில் முதல் ஆளாக அஞ்சலி செலுத்துகிற முழு தகுதியும் வழக்கறிஞர் ரத்னம் அவர்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த ஆண்டு பிரச்சனையாகி அப்புறம் கோர்ட்டு திருப்பி வந்து அப்புறம் போய் வந்தாங்கன்னு வச்சிங்களேன். கடந்த ஆண்டு அவரும் போல் நாங்களும் போல் அட போங்கடா, அதாவது செத்தவன் பொண்டாட்டிக்கெல்லாம் வந்து ரோட்டில் செத்தவன் பொண்டாட்டியை ரோட்லேயே நிற்க வச்சிட்டிங்களே கவர்மெண்ட்டை சரியான்ற ஒரு கேள்வி வச்சோடனே எங்களையும் அங்கே வந்தால் இவனுக்கு ஏதாவது உசி பைத்திருவானோ, இவங்க ஏதாவது சொல்லி ஊற்றுருவானோ ஜனங்களுக்குன்னு நிப்பாட்டாங்க. அப்போது இந்த மாதிரி சொல்லலாமா? இந்த மாதிரி வந்து யோ ரத்னம் என்னையா, எஸ்சி ஐயா, பறையராயா, அந்த ஆளுக்கு என்னையா வேலை அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் மேலே உள்ள குற்றவாளிகளுக்கு வந்து இடைக்கால ஜாமீன் கொடுத்துட்டாங்க. அப்போது நீதிமன்றத்தில் வழக்கு வருது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற தமிழினியன் அப்போது ரத்னையா கூட இருக்கார். சரி, அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுவாக எங்கள் சமூகம் பறையர் சமூகத்தில் எவ்வளோ அட்வொகேட் இருப்பாங்க? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் எப்படியும் ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் எங்கள் ஆளாக தான் சுற்றுறாங்க. மேலவளவு கொலை வழக்கு அந்த அப்பீல் வருகிற போது அந்த ரத்தனம் அந்த குரூப் வக்கீல்களை மிரட்டுறதுக்கு ஆளுங்க வராங்க கோர்ட் ஹாலுக்குள்ளேயே. மிரட்டுறதுக்குன்னா ஒரு நல்ல கொஞ்சம் ஒரு நேமுடு ஆளுங்களாம் இல்லை, சாதாரண அந்த ஹோட்டலில் வலிச்சிருவேன், அங்கே வலிச்சிருவேன், இங்கே வலிச்சிருவேன் அப்படின்னு வந்தவொடனே அப்புறம் தமிழ் எனக்கு சொல்கிறார், இந்த மாதிரி வந்து கோர்ட்டில் நேற்று வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் வாமூர்த்தி கோர்ட்டுக்குன்னாரு. சரிண்ணா நான் வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்களும் போனோம். நாங்களும் போய் கோர்ட் ஹாலில் நிற்கிறோம், அவங்களும் நிற்கிறாங்க. அப்புறம் ஒரு மோதல் போக்கு வருது. உடனே போலீஸ் வந்து இது மாதிரி நாங்கள் இது மாதிரி கோர்ட்டுக்குள்ளே வந்து இது மாதிரி பண்ணுறீங்க போகிறீங்கன்னா, இப்போ இவனுங்களாம் என்ன வழக்குக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு வெளியில் வர வச்சாங்கன்னு வச்சுங்க. சரி, அப்போது உனக்கு என்ன அக்கறை, இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10-15 வருஷம் இருக்கும். உனக்கு என்ன அக்கறை நீ கேட்டுருவியா? இதே மேலவளவு விஷயத்துக்காக ஒரு உண்ணாவிரதம்னு நினைக்கிறேன், நம்ம ஹைகோர்ட் வாசலில் அந்த ஆவின் பூத் இருக்குல்ல, அங்கே ஒரு சாமியானா போட்டு உண்ணாவிரதம் நினைக்கிறேன், ஒரு நாளில் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். நான் சொன்னேன்ல ஹைகோர்ட்டில் எத்தனை வக்கீல் இருக்கிறாங்கன்னு. ஆர்ப்பாட்டத்தில் யார் யார் திரும்ப உட்காந்தா, அண்ணன் திருமாவளவன், நான், கரிகாலன், ஒருத்தர், இவ்வளோதான் மொத்தமே இவ்வளோதான். அப்புறம் இப்போ நீதிபதி இவர் இருக்கார்ல ஹரிபரந்தாமன், ஆமாம், அவர் வந்து பறையர் சமூகம் இல்லை. நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ வக்கீலுங்க இருக்கிறாங்க. யோ என்ன புடு அப்படி உங்களுக்கு அப்படி கோர்ட்டுக்குள்ளே போட உடனே அப்பா இந்த கோர்ட்டு அந்த கோர்ட்டு அந்த இந்த கேஸ் நகரீங்க. ஹோமா ஒரு 2 நிமிஷம் வந்து அங்கே உட்காரத்துக்கு உங்களால் இடம் கொடுக்கல. அப்போ நீ யாரை கேட்பீங்க? திடீர்னு எவனுக்குடா பாசம் வருதுன்னு? அப்போது நீங்கள் ஒரு தெருவில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். சரிண்ணே. சேரிலேருந்து திப்பு ஐயோ யார் பெற்ற பிள்ளையோ, ஐயோ கடவுளே அப்படின்னு ஓடுவாங்க. அது வந்து பொதுவாகவே இந்த சமூகத்துக்கு கூடுதலாக இருக்குன்றதை நான் உணர்ந்தேன். அப்படி இருக்கிற போது என்னமோ நீங்கள் தான் பெரிய ஹோல் அத்தாரிட்டி மாதிரியும் திடீர் பாசமாக யாரை சொல்கிறாரு? இந்த ரஞ்சித் மாதிரி ஆளுங்களை திடீர் பாசம் ஏன் வரக்கூடாதா? ஏம்மா உங்களுக்கு திடீர்னு வந்து பாசம் வருதில்ல சில விஷயங்களில். கருணாநிதி பாசம் என்பது உங்களுக்கு நிரந்தர பாசம், திராவிட பாசம் என்பது உங்களுக்கு நிரந்தர பாசம். அப்பப்போ இப்போ சொன்னீங்கல்ல, வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒருத்தர் முதல்வராக முடியாது, ஆனால் திமுக மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, திமுக வர வைக்கணும்னு நினைக்குது, ஆனால் இங்கே இருக்கிற செட்டப்பு வந்து இதை வந்து வரவிடாதுன்னெலாம் சொன்னீங்கல்ல. இப்போ நீங்கள் இப்போ ஆதிராவிட நல கடந்த ஆண்டுக்கு முன்னாடி ஆதிராவிட நல பள்ளிகளில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணுறதுக்கு 120 கோடி ரூபாய் ரெடி பண்ணி பட்ஜெட்டில் ஒதுக்கி 2 கோடி செலவு பண்ணி 118 கோடி திருப்பி அமைச்சாங்க. நீங்கள் யாரும் தலித்துகள் மீது அக்கறை காட்டாதீங்கன்னு உங்கள் பாஷையில் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் எல்லாம் அதை கூவி இருக்கணும். ஏன் எங்கே அங்கே போனால் எங்கே போனால் எங்கே 118 கோடி ஏன் திருப்பி அனுப்பிச்சிங்கன்னு கேட்டிருக்கணும்ல.
ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னங்க ராமஜெயம் கொலை வழக்கை கண்டுபிடிச்சா 12 வருஷம் ஆகுது, இன்னும் எக்ஸ்பைரி டேட்டா போட்டிருக்காதுன்னா டானிக்கான்னு கேட்குறீங்க. அப்போ வேறு எவனா ஒருத்தன் வந்து என்னங்க இந்த திமுக இப்படி பண்ணுது, என்னங்க இந்த ஆட்சியாளர்கள் இப்படி பண்ணுறாங்க, என்னங்க ஒரு சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி பட்டியல் சமூக மக்கள் பீத்தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறான்னா, யோ அவன் குடிச்சிட்டு இருப்பான், நீ யார் உனக்கு நாக்கிற அப்படின்னு கேட்க முடியுமா? அப்படி கேட்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் பொதுவாகவே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அரசியலில் வந்து ஒரு தடுமாற்றம் வந்துடுச்சு. சரி. தடுமாற்றம் எதன் அடிப்படையில் வந்ததுன்னா, இவர்கள் இருக்கிற இடத்தின் அடிப்படையில் இவர்களுக்குள் ஒரு தடுமாற்றம் வந்துச்சுல்ல. இந்த தடுமாற்றத்தால் இவர்கள் வார்த்தையும் தடுமாறுதுன்னு தான் நான் பார்க்குறேன். அதனால தான் வந்து தேவையில்லாத விஷயங்களை கிளறி 1 கொடுத்து 9 வாங்கி கட்டிக்கிறான்னு வாங்கல்ல, அந்த மாதிரி இன்றைக்கு வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாக்களில் நாம் தமிழர் தம்பிகள் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலாக இருக்கிற ஒரு பெரும் கூட்டம்னா அது நாம் தமிழர் கூட்டம் தான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எதையோ கொடுத்து எதையோ புண்ணாக்கின கதையா? இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க கிளறி இந்த மாதிரி தான் பண்ணுறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் ஒரு மனிதன் மீது ஒரு மனிதன் அக்கறை கொள்வதற்கு மனித நேயம் தான் தேவை, சொந்த சாதி தேவைன்னு இல்லை. இப்போ நீங்கள் நம்ம போயின்னுக்கிறோம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா ஏம்பா அவன் என்ன சாதின்னு கேட்டால் நம்ம பார்ப்போம். இல்லைண்ணே, இல்லை ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு சிக்கலில் இருக்கான், அவனுக்கு ஒரு உதவின்னு கேட்குறான்னா, ஏய் நான் உதவி செய்யணும், நான் யார் தெரியுமா, நான் பறையர் பேரவை தலைவர், நான் பறையனுக்கு மட்டும்தான் உதவி பண்ணேன், நீ என்ன முதல்ல கம்யூனிட்டி செக்ரட்டரி கொடு, உன் ஜாதி என்ன, அப்படியே கேட்க முடியும்? இல்லை. அதனால் மனிதநேயம் கொண்டவர்கள் எல்லா சமூகத்திலும் இருக்கிறார்கள். அப்போ எப்படி உங்களுக்கு திடீர் பாசம்னு சொல்லுவீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் இந்த நம்ம இவர் இருந்தார் சீலையம்பட்டி ராஜாராம், அவர் வந்து கொசவர், தெலுங்கு பேசுகிற செட்டியார் கொசவர். அவர் இந்த சமூகத்துக்காக பல விஷயங்களை செஞ்சதாலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே. அப்போயோ என்ன நீங்கள் வேறு ஜாதி வந்து ஏன் எங்கள் ஜாதிக்காக வந்து பேசுகிறீங்க போகிறீங்க வரீங்கன்னு சொல்ல முடியுமா? அதனால் இப்போ தமிழ் அரசு இருந்தார், நீ என்ன வன்னியர், நீ போய் வந்து எஸ்சிக்கான பிரச்சனைகள்லாம் வந்து கையில் எடுப்பீங்களா? அவர் வந்து போலியாக எடுத்தார், உங்களுக்கு என்ன திடீர் தலித் பாசம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால் இது சொல்லுகிறவர்களோட அரசியல் தேக்கம் தான் இதுக்கு காரணம் தான் நான் பார்க்குறேன். இப்போனே தமிழகத்தில் நமக்கு தெரியும், சாதியாக பிரித்து அரசியல் பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு பிரிவாக கூட நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகளை எடுத்துக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சாதிக்குள்ளேயே இவங்க வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் வந்து அந்த ஒரு ஸ்பீச்சுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு வந்தது. இல்லை, அவங்க பொதுவாகவேங்க இவங்களை தவிர வேறு யாரும், கல்யாண வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக நான் தான் இருக்கணும், சாவு வீடாக இருந்தாலும் புணமாக நான் தான் இருக்கணுன்றது தான் திராவிட அரசியல். அந்த அரசியலை முழுவதாக உள்வாங்கியவர்கள் அதே பாணியில் வந்து இவங்க கையாளுறாங்க. இவங்க இந்த சாதிகளை பிரிக்கிறதுங்கிறது நீங்கள் கன்சிராம் சொல்லுவாருங்க, சாதியாய் சேருவோம் சாதிகளாய் சேருவோம். இப்போ இவங்களுக்கு பிரச்சனையே சாதியாக கூட அந்த ஜனங்க சேர்ந்து மாட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சொல்லியா வந்து இவங்க சேராமல் இருக்க போகிறானுவா? இன்றைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல கிருஷ்ணன் பரையனான்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் நாங்கள் வேற ஒரு இயக்கத்தில் இருந்துன்னு வச்சுங்களேன். அவர் மனுஷன் ஒரு 10 அடிக்கு தமிழனே பறையன், பறையனே தமிழன் அப்படி இப்படின்னு எழுதுவார். பார்க்குறதுக்கு இப்போ நினச்சி பார்த்தா நல்லா இருக்கு. அப்போ ஏப்பா நம்ம விடுதலை அது இதுன்னுக்குறோம், இருந்தாலும் என்ன பறையாங்கிறேன்னு போட்டு ஒரு மாதிரியா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை இது. அப்படியே வளர்ந்து நாங்களே பறையர் பெருக்கிறோமா? இப்போது அதுக்கப்புறம் பல விஷயங்கள் இந்த மாதிரி பேசப்பட்டு இன்றைக்கி வந்து இப்போ என் ஃபோன் எடுத்தோம்னா பறையர்ன்ற பேரில் ஒரு 30 குரூப் இருக்கும். 30 குரூப்பான? ஆமாம், 30 குரூப்பில் ஆளுக்கு ஒரு குரூப்பில் ஒரு 300-400 பேர்னா கூட எத்தனை பேர் இதை சொல்லி கொண்டு அழைக்கிறார்கள். கண்டிப்பாக இதுதான் ரெட்டமலை சீனிவாசன் சொன்னது. ரெட்டமலை சீனிவாசன், நீ சமூகத்துக்காக நீ ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணாதீங்க, யார் பறையன் அப்படின்னு கேட்டால் நான் தான் பறையன்னு சொல்லு. இதுதான் அந்த சமூக விடுதலை. நமக்குள்ளே இருக்கிற நான் பறையன், நான் உயர்ந்தவன்னு சொல்லு, உன்னை போல நான் சொல்லு அப்படின்னு ரெட்டமலை சீனிவாசன் சொன்னார். அவரோட அரசியலில் அது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு வச்சுங்க. அந்த விஷயத்துக்குள்ளே இன்றைக்கி பல இளைஞர்கள் வந்துட்டான்ல. தலித்துன்னு ஒருத்தன் வந்து ஒரு போஸ்டர் போட முடியல, போட்டால் கண்ணாமனான்னு பேசுகிறானோ, ஆதிதிராவிடன்னு சொல்ல முடியல, சொன்னால் பறையர்னு சொல்லு, இல்லை சாம்பவர்னு சொல்லு, அந்த சாம்பவர் இந்த சாம்பவர் வீர சாம்பவர் அது இதுன்னு சொல்லு. என்ன பிடிங்க இன்னும் ஒரு தலித்து ஆதி திராவிடர் அப்படின்னு இன்றைக்கி கடுமையாக பேசுகிற ஒரு அரசியல் இருக்குல்ல. இந்த அரசியல் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சலை கிளப்புது. இப்போ பறையன்னு பார்த்தா என் பின்னாடி வராத,
இன்னைக்கு வந்து பறையன்னு பார்த்து என் பின்னாடி வருவேன், நாளைக்கு என்னை விட அழகாக சிகப்பாக ஒருத்தன் வந்தானா அவன் பின்னாடி ஓட்டுருவேன். அதால் என்னை சாதியை பார்த்து என்கிட்ட வராதுன்னு பல வருஷமாக அவர் பேசியிருக்கிறாருன்னு வச்சுங்க. அப்போது பறையர்னு பார்த்துட்டா அவன் உண்மையான அரசியலை நோக்கி போயிடுவான், அவன் ரெட்டமலை சீனிவாசன் வழியில் போயிடுவான். நம்ம தலைவர் வாழ்க, தலைவரின் மகன் வாழ்க, அது வாழ்க, இது வாழ்க, அதோ பாரு காக்கா, அந்த மாதிரி சொல்லியே அரசியல் பழக்கப்பட்டவங்க இவங்க. அதால் இங்கே வந்து இந்த சமூகத்தில் உண்மையிலேயே வந்து ஒரு விழிப்புணர்வு வந்துடக்கூடாது என்பதில் உறுதியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த சமூக மாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள்லேருந்தே தொடர்ந்தது. இப்போ கடைசியாக சொல்ல போனோம் அப்படின்னா புரட்சி பாரதம் கட்சியிலேருந்து நம்ம அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்களுமே வந்து தலித் மக்களுக்காக எவ்வளவோ போராடி இருக்காரு, எவ்வளோ விஷயங்களை பார்த்துருக்காரு. இவங்க யாருமே நாங்கள் தான் வந்து இந்த மக்களுக்கான தலைவர், நாங்கள் தான், இவங்களுக்கான அடையாளம் நாங்கள் தான், எதிர்த்து பேசுகிற யாரும் ஆள் கிடையாது, புதிதாக வந்து ஒரு அன்பு காட்டுறாங்க, புதிதாக வந்து தலித் மக்கள் மீது ஒருத்தவங்க அன்பு காட்டுறாங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான கூற்றுகள் வரலையே. அதாவதுங்க, தமிழகத்தில் வந்து ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் பஞ்சமி நிலையில வாங்கி கொடுக்குற போது அம்பேத்கர் ஒரு வயசு குழந்தை. அதுக்கப்புறம் அம்பேத்கர் வளர்ந்து பெரிய தலைவராக, அம்பேத்கர் இருக்கிற போதே தமிழகத்தில் பல வந்து பறையர் சமூக தலைவர்கள் இருந்தார்கள். அம்பேத்கர் யாரையும் போட்டியாக பார்க்கலையே. அம்பேத்கர் சொல்கிறாரு பல தலைவர்கள் இந்த சமூகத்திலிருந்து உருவாகணும். ஏன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போது அந்த பொதுவாக பொத்தமுதாக பட்டியல் சமூக மக்களுக்கு இவங்க தான் எதிரி, இல்லை இவங்க தான் எதிராக நிற்கிறாங்க, இல்லை இந்த குரூப்பில் இருக்கிற ஒரு சிலர் தான் எதிராக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அது வெவ்வேறு இடங்களுக்கு வெவ்வேறு வகையில் மாறுபடும். அதால் அந்தந்த பகுதியில் ஒருத்தன் உருவானா தான் அந்தந்த மக்களின் பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியும்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அடுத்து வர பல தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே மொக்கைகள், நாங்கள் மட்டுமே ஷார்ப்புன்னு சொல்கிற ஒரே நபர் விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன் தான். சார், திருமாவளவன் வளர்க்கிற போதுங்க தமிழகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும், ஒரு சின்ன பையன் நல்லா பேசுகிறான், நல்லா புரட்சிகரமாக பேசுகிறான், அந்த பையனை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுப்பான், அந்த தம்பியை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுப்பான் அப்படின்னு ஏற்கனவே இருந்த சீனியர் தலைவர்கள் வந்து இவரை வந்து ஷேப் பண்ணுறாங்க. நம்ம நீலாங்கரில் 2 இன்ஜினியர் தடா சிறைக்கு போனால் 2 இன்ஜினியர் இருக்கிறாங்க. பூவரசு அவர் வந்து திருமாவளவனை ஷேப் பண்ணதில் மிகப்பெரிய பங்கு அவருக்கு இருக்குது. அவர் முதலியார் தான். சரி, அவரை போய் கேட்க முடியுமா, யோ உனக்கு என்ன திடீர்னு வந்து எங்கள் மேலே அக்கறை, எஸ்சி தலைவர் மேலே உனக்கு அக்கறை அப்படின்னு கேட்க முடியுமா? அந்த மாதிரி நான் வந்து பல தலைவர்களை சொல்லலாம். நம்ம மட்டுமே வந்து இப்போ அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, சாதி இல்லைன்னு சொல்கிற யாரும் வந்து அவன் சாதிக்கு போய் சாதி இல்லைன்னு சொல்கிறதில்ல, நேராக காலனிக்கு வந்து சாதி இல்லை சாதி இல்லைன்றான், அதை மாற்றணும்னு சொல்கிறாரு. அது இன்றைக்கு 1-2 பேர் மாறி இருக்காங்க. என்ன இந்த காலத்தில் போய் ஜாதி பார்க்குறீங்க அப்படின்னு அவங்க ஆட்களுக்குள்ளே பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்கல்ல. எஸ்சினா நையா, வன்னியர்னா நையா, ஏதோ நம்மளும் கணக்குறோம் அவங்களும் கணக்குறோம், ஏதோ ஒன்று பண்ணால் கடப்போம் ஐயா, இப்போ என்னையா வாரி போயிட்டோம் அப்படின்ற ஒரு சில குரல்கள் இன்றைக்கு எழும்ப ஆரம்பிச்சிருக்குல்ல. அதுதான் பிரச்சனை இவங்களுக்கு. இப்போ ஏம்பா இப்படி எழுப்பி ஒன்றாயிட்டான்னா அப்புறம் நம்ம என்ன அரசியல் பண்ணுறது? நம்ம எப்படி எதிராக ஏதாவது ஒன்று காட்டணும்ல. ஒன்று நான் உனக்கு நல்லது செய்யணும், தம்பி நீ என்னப்பா படிச்சிருக்க, சரிப்பா நீ அதை செய்வோமா இது செய்வோமான்னு ஒன்று சொல்லணும். டேய் வெளியே போனவன் அவன் குத்திடுவான் பொழுதுறான் அப்படின்னா யானை என்னை குத்த போகிறான், இரு நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒன்று அசமடக்கணும். சரி, இந்த அரசியல் தான் இன்றைக்கி இங்கே நடைபெறுது. அதுதான் பிறந்தநாள் விழாவும் பிரதிபலித்தது. இப்போ நீங்களும் அந்த வார்த்தையை வந்து சொல்லிட்டீங்க, நானும் அந்த கேள்வி அதை தான் வச்சுருந்தேன். என்ன அப்படின்னா, அந்த பிறந்தநாள் மேடையில் வன்னியரசு அவர்கள் பேசும்போது தலித் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட சாதியை அவர் வந்து பெயர் சொல்லலை, ஆனால் உள் ஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீடுக்காக அலையிறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து அடுத்தடுத்து வந்தவங்களாம் பேசினாங்க. அவங்க யாரை பேசினாங்கன்றது தெரியும். பாமக கட்சியும் குறிப்பாக ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி அவர்களையும் பேசுகிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து எந்த கோணத்தில் பார்க்குறதுன்றதுக்கு முதல் கோணம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து பாமகவை நின்று நேருக்கு நேராக இப்போ பேசுகிற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதை தைரியமாக எடுத்துக்கிறதா? அப்படி இல்லாத பட்சத்துக்கு அந்த ஒரு மேடையில் சம்மந்தமே இல்லாத ஒரு பாமக தலைவரை, ஒரு கட்சி தலைவரை, ஒரு சாதிய தலைவராக மறுபடியும் போர்ட்ரேட் பண்ணி 2 சாதி பிரிவுகளுக்குள்ளே சண்டை இழுக்கிறத பார்க்குறது, இது எப்படி நான் பார்க்குறது? அதாவது ஸ்டேஜில் உள்ள தலைவர்கள் யாரும் நாளைக்கு நேரில் பார்த்தா சட்டையை பிடிச்சி அடிச்சுக்க போகிறது இல்லை. ஆனால் கீழ்மட்டத்தில் தொண்டர்கள் அப்படி இருக்காது. இவனுக்கு கொடுத்தா அந்த பிறந்த நாளுக்கு போனானு உங்களுக்கு இந்த ஊர்லேருந்து இவனுக்கு போக விட்டது தப்பா, அங்கே போய் பேச்சா நம்ம ஐயாவை பேசியிருக்கானோ அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு எரிச்சல் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அந்த எரிச்சல் வரணும்னு நினைக்கிறாங்க. இப்பயும் நினைப்பாங்க,
என்னையா இந்த அளவுக்கு வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா பேசணும், ஒரு கலவரம் வரலையே, ஒரு குடிசை கூட ஒன்றும் எரியலையே, என்ன அது இது? அவங்களும் வந்து இருக்கட்டும் பார்த்துக்குறோம், நம்ம சாயம் அவங்ககிட்டயும் வெளுத்து போச்சோ, இவங்க ஏதாவது பேசுவாங்க, பாவம் அவங்கெல்லாம் நம்ம அண்ணன் தம்பியா அப்படின்னு எல்லாம் கம்முனுக்குறானுங்களோ அப்படின்ற அந்த நினப்பில் தான் இன்னி வரைக்கும் இருப்பாங்க. நம்ம பேசின பேச்சுக்கு நேரம் பல இடங்களில் குடிசைகள் எரிஞ்சிருக்கணும், பல பேருக்கு வந்து நாம் 1-2 பேருக்கு வீர வணக்கம் போட்டிருக்கணும், ஒன்றுமே நடக்கலையே, என்னையா அது இந்த ஊருக்கு இணையாச்சு அப்படின்னு அவங்க ஒரு சிந்தனையில் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த 10.5% ஏங்க அவங்க மக்களுக்கு அவங்க பேசுகிறாங்க, நீங்கள் என்ன பேசுனீங்க? அதில் அந்த மீட்டிங்கில் தோழர் சிந்தனை செல்வன் பேசியிருப்பார். அதாவது கலைஞர் அவர்கள் அந்த உள் இடஒதுக்கீடு கொடுக்குற போது ஒரு கூட்டம் போட்டதாகவும், அனைத்து கட்சி கூட்டம், அந்த கூட்டத்தில் திருமாவளவன் எழுந்து ஒடுக்கப்பட்ட மக்களிலேயே கடைசியில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த எஸ்சி ஒதுக்கீடு இருக்குதுல்ல 18, அந்த 18ஐயும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அவங்களுக்கே கொடுத்துடலாம். எப்படியா? அம்பேத்கர், ரெட்டமலை சீனிவாசன் 1932லேருந்து வந்த இடஒதுக்கீடு அரசியல் சாசன பெஞ்ச், அரசியல் சாசனம் இருக்குல்ல, அதில் திருத்தினா தான் இடஒதுக்கீட்டில் கை வைக்க முடியும் எஸ்சிகளுக்கு. அந்த இடஒதுக்கீட்டை அவங்களுக்கு கொடுத்துடலாங்க 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு அப்படின்னு யாராவது பேசுவாங்களா? பேசுறதுக்கான உரிமை இருக்குமா? அது யாரும் இப்போ நாங்கள் கேட்டோம்னா, உங்களுக்கு யாருப்பா அந்த உரிமையை கொடுத்தா? எங்கள் இடஒதுக்கீடு எடுத்து யாருக்கோ வந்து 10 வருஷம் 20 வருஷம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருப்பா அவனுக்கு வந்து உரிமை கொடுத்தா அப்படின்னு நாங்கள் கேட்க முடியுமா? அதாவது கலைஞர் ஒரு முடிவு எடுத்துருக்கார். தலைவரை, என்ன தலைவரே நீங்கள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு எங்ககிட்ட வந்து கேட்குறீங்களே, 3னா தலைவரை 30 கூட 3னா மொத்தமாக கூட கொடு தலைவரை, நீங்கள் முடிவு எடுத்தால் அது சரியாக இருக்கும் தலைவரை அப்படின்றதுக்காக அவர் பேசியிருக்காரு. அப்போது அவர் பேசி வந்த பிறகு சிந்தனை செல்வன் கேட்டாராம், ஏங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்களோ, இப்படி பேசிட்டீங்களேங்கிறது? இல்லை, நான் ஆழ்ந்து சிந்திச்சு தான் பேசினேன். கைத்தட்டினாலாம் பறையன் அந்த கும்பலில் நிறைய பேர் பறையில் தானே இருந்திருப்பாங்க. அவனுக்கு இந்த பேச்சு உரைச்சிருக்காது. யார் இடஒதுக்கீட்டை யாருக்கிட்டையா மொத்தமாக கொடுக்குறது அப்படின்னு ஒருத்தங்க கூட கேட்கலையே, ஒருத்தங்க கூட சிந்திக்கலையே. இப்போ நம்ம இதை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இவருனா பிடிங்க, இவருனா கேட்குறது அப்படின்னு பாருவா. என்ன நம்ம சொல்கிறது? அப்போது ஒரு சமூகம் டே பை டே வந்து அது வந்து முன்னோக்கி ஒரு விழிப்புணர்வு அடைந்து கொண்டே போகணும். ஆனால் ஒரு சமூகம் டே பை டே பின்னடைந்து கொண்டே வருகிறது இவர்கள் வைக்கிற அரசியலால். அதால் இந்த 10.5% ஏங்க அவங்க ஜனங்களுக்கு அவர் கேட்குறாரு. இதில் என்ன பிரச்சனை? இப்போ இந்த 2011 சென்செக்ஸ் தான் இப்போ எல்லோரும் பேசிக்கிறாங்களா? அந்த சென்செக்ஸில் வந்து பறையர்கள் வந்து 91,73,139 பேர். அதில் வந்து அருந்ததியர் வந்து 21,50,885 பேர்னு ஒரு புள்ளி வருங்க. இப்போ 21 லட்சத்துக்கு 3%னா 91 லட்சத்துக்கு எத்தனை % வரும்? அப்படியே வந்து 4 பிறகுனா 8, 4 5 வருமா? 4.5 வரும். 4.5% 3 × 4 12% பறையருக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு திருமாவளவன் பேசுவாரா? அருந்தியதற்கு கொடுக்கப்பட்ட உள் இடஒதுக்கீடு சரின்னு பேசுகிற திருமாவளவன் இல்லை, இன்னைக்கு வந்து அதிலேயே ஒரு டில்ட்டு தான் இவங்க. அதை நான் பின்னாடி பேசுகிறேன். சரிண்ணே. ஒரு ஒப்புக்கு நீங்கள் ஆதரிக்கிறதாவே வச்சுப்போம். அருந்தியதர் 21 லட்சம் இருக்கிறவங்களுக்கு 3% ஓகேன்னா 91 லட்சத்துக்கு மேலே இருக்கிற எங்களுக்கு 12%, அதை மாதிரி ஒரு 3-4 மடங்கு வேணும், 12% வேணும். பிரிச்சிருவோமா? நமக்கு 12, அப்போ பல்லரோட மக்கள் தொகை இருக்கிறது மாதிரி அவங்களுக்கு பிரிச்சுட்டு இப்போ வந்து இந்த குதிரை ஒன்னார்னு ஒரு சாதிலாங்குது. அவங்களுக்கெல்லாம் மொத்தமாக ஒரு 1000 பேர் இருப்பாங்க, 500 பேர், 7 குடும்பம், 2 குடும்பம் இருக்கிற சாதிலாங்குது. அவங்களோட எண்ணிக்கை நடப்பில் அவங்களுக்கு ஒரு தொகுப்பை கொடுத்துருமா? திருமாவளவன் பேச சொல்லுங்க. தமிழ்நாட்டில் அருந்தியதற்கான இடஒதுக்கீட்டுக்கு கொடுத்தது பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசுகிறல்ல, பறையருக்கான இடஒதுக்கீட்டு ஒரு 12% கேட்போமா? நிற்கிறீங்களா? விடுதலை சிறுத்தைகள் நிற்கிறேன்னா நாம் எல்லாரும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா அம்பேத்கர் இயக்கங்களும், நீங்கள் அம்பேத்கர் இயக்கம்னு சொன்னால் நீங்கள் வந்து கோச்சிப்பீங்க, நீங்கள் பொதுவான இயக்கம், மற்ற அம்பேத்கர் இயக்கங்களும் உங்கள் கூட சேர்ந்து நின்று அந்த கோரிக்கையை வலியுறுத்துவோமா? தமிழக அரசை பண்ணிடுவோமா? அதாவது தமிழகத்தில் உள் இடஒதுக்கீடு கொடுத்தது சரி, ஆனால் இந்த உள் இடஒதுக்கீடு கொடுக்குற வாய்ப்பை மாநில அரசுக்கு மத்திய அரசு கொடுத்துச்சுன்னா மற்ற மாநிலங்களில் தவறு இழக்க நேரிடும்.
ஏம்பா நீங்கள் என்னப்பா அவங்கெல்லாம் தோசை, நீங்கள் ஸ்பெஷல் தோசையா? என்னது இது? அப்படின்னா இது ஒன்று தப்புனா அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. கண்டிப்பாண்ணே. அப்போ இது சரி, ம். அது தவறு அப்படிங்கிறது என்னது? ஏன்னா அவங்கெல்லாம் வந்து சனாதனவாதிகள் கையில் அது மாட்டிக்கொண்டால் தகராறாயிடும். இங்கே அப்போ இதுலேயே அந்த ரெட்டை நிலை தெரியுது இல்லை? இன்றைக்கி வந்து 3 கேட்டவங்க 6 கேட்குறாங்க. இன்னும் நாளைக்கு அப்புறம் 6 அப்படி 12 கூட கேட்பாங்க. இருக்கிற ஒன்று சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, இல்லைன்னா இந்த 2011 சென்சன்ஸ் படி 91 லட்சத்துக்கு மேலே இருக்கிற எங்களுக்கு ஒரு 12% கொடுத்துருங்கப்பா, அப்புறம் நீங்கள் யாருக்காவது கொடுங்கப்பா அப்படின்னு நாங்கள் சொல்ல விரும்பல. எல்லாருக்குமே இப்போ சரி பாதியாக கொடுத்துருவோம். பங்கை எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு இப்போ 12, அது ஒரு 3 15, இன்னும் ஒரு 3% இருக்குதா? இல்லை கொஞ்சம் பல்லருக்கு கொஞ்சம் கொடுக்கணுமா? சரி, இந்த 12லேருந்து அவங்க எவ்வளோ மக்கள் தொகை வராங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கணக்கெடுத்து இதில் கூட்டுறதா குறைக்கிறதான்னு பார்த்து எல்லா சமூகத்துக்கும் கொடுத்துருவோமே. அதை அந்த பிரிவு போட்டோமே. எங்கேயோ குதிரை வண்ணார், இன்றைக்கி ஒரு குதிரை வண்ணாருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சி எம்பி ஆகிட்டாருன்றாங்க. எவ்வளோ குதிரை வண்ணார் வந்து சார், அதுவும் குதிரை வண்ணார்னா பொதுவான ஒரு அந்த சலவை தொழில் செய்கிற நபர் இல்லை. சரிண்ணே. பறையர்களுக்காகவே தலைவை செய்கிற தொழில் செய்கிறவர். ரைட். அவர் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பார். ஊரில் இவங்களே கஷ்டத்தில் இருப்பானுங்க. கஷ்டவாளிக்கு ஒரு கஷ்டவாளி வந்து டோபி வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கல, அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார்ல. எல்லாருமே அவருக்கு எம்பி, உன்ன மாதிரி எம்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதுல்ல. அப்போ அவங்களுக்கு ஒரு கோட்டா ஒதுக்கிட்டோமா, அதில் மொத்தமாகவே ஒரு 1000 10,000 2000 பேர் 3000 பேர் 10,000 பேருக்குள்ளே இருப்பாங்கன்னு வச்சு தமிழ்நாடு. அவர் கூட இருக்க வாய்ப்பு இல்லை, சரியா தெரியல. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அது அடைஞ்சிடல, பிரித்து கொடுத்துடலாமே. அப்போ இவங்களோட நோக்கம் பறையனுக்கு கொடுக்கணும், இவங்க வந்து முன்னேறி வரணும்லாம் இல்லை. கருணாநிதி செஞ்சார், கருணாநிதி செஞ்சா கடவுளே செஞ்ச மாதிரி அப்படிங்கிறது தான் இது. இப்போ நான் சந்தேகமே இங்கே தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பிறந்தநாள் விழாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே விமர்சித்து பேசியிருப்பாங்க, இன்க்ளூட் கலைஞர் அவர்களே. ஒருவருக்கும் தமிழ் வந்து ஒரு மாதிரி. அதில் கலைஞர் வந்து தமிழை வெறும் நிகழ்ச்சிக்காக வந்து பயன்படுத்துபவர்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது செம்மொழி மாநாடு, தமிழை வச்சு மட்டுமே நிறைய நிகழ்ச்சியும் அரங்கேற்றம் இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறதுனால கலைஞருக்கு தமிழ் நிகழ்ச்சிக்காகன்னு சொல்லி கலைஞரை விமர்சனம் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து நம்ம பார்த்துருப்போம். உண்மையாக சொல்கிறீங்க? ஆமாண்ணே, அவன் சொல்லியிருக்காங்கண்ணே. கலைஞரே விமர்சனம். ஆமாம், தனிக்குடியவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்த்துருப்போம் அண்மையில் நிறைய இடங்களில் திருமாவளவன் அவர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுகிறாருங்கிற கருத்துக்களும் வர்ற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றி அதிக அளவு விமர்சனங்கள் இல்லை. 2 பேர் மட்டும் தான் விமர்சனம் பண்ணாங்கன்றது முடிஞ்சிருச்சு. இப்போ பரவாயில்ல ஒரு பேச்சு வருதில்ல, திருமாவளவன் அவர்கள் வந்து கூட்டணி விட்டு பிரிய போகிறாரு, ஒருவேளை பிரிஞ்சா வந்து அதிமுகவோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அப்போ மாற்று கூட்டணிகள் வரும்போது நீங்கள் கேட்குற இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தானே? அதாவது ஏன் இதை போய் கூட்டணி கூட முடிச்சு போடணும்? கூட்டணிக்கு கொள்கைக்கு என்ன சம்பந்தம்? கூட்டணி வேறு, கொள்கை வேறு. கொள்கை வேறு. அதனால் தேர்தலில் கட்சி நடத்துவது வெற்றி வாய்ப்பை நோக்கி போகிறதுக்கு தான். சூடு சொன்ன வர்றதுக்கெலாம் இல்லை. கட்சி நடத்துறது, இயக்கம் நடத்துறது ஏங்க ஒன்றும் இல்லைங்க. ஒரு வாசகர் வட்டம் நடத்துறது கூட சூடு சொன்ன வரணும். நம்ம வாசகர்களுக்கு நல்ல புத்தகங்களை படிக்கணும் அப்படிங்கிறது தான் வாசகர் வட்டம் கூட நடத்துவாங்க. கட்சி நடத்துகிற ஒரு மனுஷன் வெக்கம் மானம் சூடு சொரணை பார்த்தா அரசியல் செய்ய முடியாது. பெரிய கட்சிகள் என்ன செய்கிறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொன்ன பிறகு நீங்கள் போய் கொள்கையை எப்படி அவர்கிட்ட கேட்க முடியும்? அது தேர்தல். நான் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எல்லாரும் வந்து சொல்லுவாங்க வந்து இப்போ அந்த கூட்டத்திலே சொல்கிறாங்கல்ல, மருத்துவர் ராமதாஸ் வந்து அணி மாறுறாருல்ல. 99 டிஎம்சியில் இருந்தாங்க விடுதலை சிறுத்தைகள், தமிழ் மாநில காங்கிரஸ். 2001 பாஜக திமுக கூட்டணியில் இருந்தாங்க. 2004 ஐக்கிய ஜனதாதளம் ஆர்எஸ்எஸ்காரன் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவரோட அம்பு சின்னம். 2006 ஏடிஎம்கே கூட்டணி, 2009 டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி, 2014 மக்கள் நல கூட்டணி, 2019 21 மீண்டும் டிஎம்கே, 2024 டிஎம்கே. இப்போ இது ஒரே ஸ்டேபிளாக இருக்கா? இல்லைண்ணே, இவ்வளோ மாற்றங்கள் நடந்தப்போ கூட எதுவும் கிடைக்கல. இவ்வளவு மாற்றங்கள் நடந்த போதும் எங்கள் சமூகத்துக்கு ஒன்றும் கிடைக்கல. இதே மாதிரி மாற்றங்களை ராமதாஸ் கண்ட போதும் அந்த சமூகத்துக்கு ஒரு விடிவு கிடைச்சிருக்கு. 10.5 ஒன்று வாங்கினார்ல. கண்டிப்பாக. இடஒதுக்கீடு போராட்டத்தை சுட்டுக் கொல்லப்பட்ட சமூக நீதி காவலர்கள்னு அறிவிக்க வச்சு பென்ஷன் கொடுக்க வச்சு இன்னை வரைக்கும் வந்து மாதம் பென்ஷனு பண முடிப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாருல்ல சார். இன்னைக்கு கூட ராமதாஸ் அவர்கள், மருத்துவர் அவர்கள், அதிமுக திமுக எங்கே வேணாலும் பண்ணிக்கிட்டோம், எங்கள் சமூகத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் வந்து ஒரு கேள்வி இருக்கும், ஒரு ஒப்பந்தம் இருக்கும். இன்னை வரைக்கும் நீங்கள் ஆளுங்கட்சி கூட பல முறை கூட்டணி வச்சுருக்கீங்க. கூட்டணி வச்சு அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததில்ல, என்ன பண்ணீங்க? இது ஏதாவது ஒருத்தன் இந்த மாதிரி இந்த பறையர் சமூக இளைஞர்கள் மீது இவ்வளோ கேஸ் இருக்குது,
நிறைய பேர் வேலைக்கு போக முடியல, அதை ஏதாவது மாற்றுறீங்களா? குறைஞ்சபட்சம் தேர்தல் இருக்கையில் ஒரு 10,400 பேக்லாக் வேக்கன்ட்களை நிறைவேற்றணும்னு சொல்லியிருந்தீங்க. ஏங்க வந்தவொடனே அதையாவது போடுங்க அப்படின்னு கேட்டிங்களா? சார், கடந்த ஆட்சியில் வந்து அரசு வழக்கறிஞர் போட்டதில் வந்து இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ணலாம் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் கேஸ் போகிறாரு. போன டிசம்பர் 2023 அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகுது. நீதிமன்றத்தில் திமுக அரசு சொல்லுது, நாங்கள் வந்து இந்த அரசு வழக்கறிஞர் விஷயத்தில் இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களுடைய கமிட்டியை திருப்திப்படுத்துபவர்களுக்கு இல்லை எங்கள் கமிட்டி திருப்தி ஆகிற நபர்களுக்கு அது வந்து போட்டுரும், அதால் இந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு அரசு வழக்கறிஞர் கோர்ட்டில் ஆஜராகி சொல்கிறாரு. கேஸ் டிஸ்மிஸ் ஆகுது சார். சரி, இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. பொதுவாக எல்லாருக்குமானது. சரி, அதிமுக ஆட்சியில் கேஸ் போட்டிங்களா? நீங்கள் தானே பெட்டிஷனர், நீங்கள் திருப்பம் அதுக்கு அப்பீல் போகணும்ல? போனீங்களா? திருமாவளவன் தான் அதில் பெட்டிஷனர். போனீங்களா? போகலை. அப்போது அவங்க செஞ்சால் அது வேறு மாதிரியும், கருணாநிதி செஞ்சால் அது வேறு மாதிரி, திமுக அரசு செஞ்சால் இல்லை திராவிட அரசு செஞ்சால் அது வேறு மாதிரியும் பார்க்குறீங்கல்ல. அப்போ நீங்கள் இதெல்லாம் பற்றி பேசலாமா? இப்போ நான் கடைசியாக ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வன்னியரசு அவர்களோட கூட்டருக்கே வரும். அதுக்கு உங்களோட ஒரு பதில் வந்து நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். தலித் மக்கள் மீது, குறிப்பாக பறையர்கள் மீது வந்து யார் அன்பு செலுத்தணும், யார் உரிமை செலுத்தணும், யார் அவங்களுக்காக போராடணும்? நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, சொல்லப்போனால் பூவை மூர்த்தியார் அவர்கள், ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள், அம்பேத்கர், இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசும்போது இவங்க எதிர்பார்க்குற அந்த நபர் யாரா இருக்கும்? இவங்க சொல்லுவாங்க, அடிமையின் விடுதலையை ஆண்டைகள் வரலாற்றில் தீர்மானித்ததாக எங்கும் இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் ஒன்று சொல்லுவார், நான் அடிக்கடி அந்த வாசகத்தை பல இடங்களில் சொல்லுவேன். அடிமையை அடிமை என்று உணரவை, அடிமையை அடிமைன்னு உணரவை, தான் ஏன் அடிமையானோம் என்பதை அவன் விளங்கி கொள்வான் அப்படின்னு சொன்னார்ல. இது இப்போ மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள்லாம் கொஞ்சம் விழிப்பாயிட்டான். இந்த கதைலாம் இங்கே விடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டான். சமூகத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு இதை வந்து நம்ம உணர்த்தினாலே இந்த சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடும். ஓகே, காத்திருந்து பார்ப்போம். காலம் தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.